நான் திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணாமலை மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என்று மூன்று இனமும் சரிசமனாக வாழ்கின்றார்கள். அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை. சேருவில என்ற கிராமம் அனுராதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது. இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம் தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம். இந்த இலங்கையிலே எங்களுக்கு இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு. அந்த பரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுள் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள், ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்ட